மதுரை முருக பக்தர்கள் மாநாடு மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மனு குறித்து 12ஆம் தேதிக்குள் உரிய முடிவு எடுக்கும் என காவல்துறைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி, மேலும் விவரங்கள் என்னென்ன? மதுரையில் வரும் ஜூன் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி கோரி மதுரை அண்ணா நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார். அந்த மனு போது நீதிபதி கூறியிருக்கும் அறிவுறுத்தல் என்னவென்றால், காவல்துறை தரப்பில் கேட்கப்படும் கேள்விகளுக்கு மனுதாரர் தரப்பில் முறையாக பதிலளிக்க வேண்டும் எனவும், அதேபோல் காவல்துறை அரசியலமைப்பு சட்டப்படி உரிய முடிவு எடுக்க வேண்டும் எனவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். அதுபோக மனுதாரரின் மனு குறித்து 12ஆம் தேதிக்குள் உரிய முடிவு எடுக்க வேண்டும் என காவல்துறைக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. காவல்துறை மனுவினை பரிசீலனை செய்யும் வரை நிகழ்ச்சிக்கான முன்னேற்பாடுகளை செய்யலாம், ஆனால் பூஜைகள் எதுவும் நடத்தக்கூடாது எனவும் நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். அதுபோக பெங்களூரு கிரிக்கெட் மைதானத்தில் நடந்த சம்பவம் போல நடந்தால் என்ன செய்வது என அரசு தரப்பில் வாதத்தை வைத்ததற்கு நீதிபதி அதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறியிருக்கிறார். அதாவது மனுதாரரின் மனு குறித்து 12ஆம் தேதிக்குள் உரிய முடிவு எடுக்க காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தார். காவல்துறை அந்த முடிவை எடுக்கும் என தெரிவித்திருக்கிறார். மதுரை அண்ணா நகரை சேர்ந்த வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் தாக்கல் செய்த மனுவில் ஜூன் 22ஆம் தேதி மதுரை ரிங் ரோடு பகுதியில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடு திருக்கோயிலின் தற்காலிக மாதிரி அமைப்புகள் அமைத்து பூஜைகள் நடத்த இருக்கிறோம், இதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டிருக்கிறார். இந்த மனுவானது நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்த பொழுதுதான் இந்த அறிவுறுத்தல்களை எல்லாம் கொடுத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.